ரெகுலராக நான் குளிக்கிறேனோ இல்லையோ என் பைக்கை குளிப்பாட்டிடுவேன். ரெகுலராக நான் சாப்பிட்றனோ இல்லையோ என் பைக்கையும் பெட்ரோல் போட்டுருவேன். ரெகுலராக நான் என் ஹெல்த்தை செக் பண்ணுறனோ இல்லையோ என் வண்டியோட இன்ஜினை செக் பண்ணி என் வண்டிக்கு வந்து வேணா ஆயில மாற்றிடுவேன். அப்படி மாற்றியும் சில பேருக்கு 30,000 35,000 செலவு வச்சா எப்படி ஷாக்காக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஆனது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பைக்கை ரெகுலராக மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தாரு. ஆனால் அவர் பைக்கு ஒரு 35,000 செலவு வச்சிருந்து. என்ன காரணம்னா பைக்கில் ஆயில் ஃபில்டர் மாற்றும் போது ஒரிஜினல் டூப்ளிகேட்டுக்கு என்ன வித்தியாசம் கடலை கேட்க ரெண்டுத்துக்கு ஒரு வித்தியாசம் இல்லை, ரெண்டு ஒரே வேலை தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு கடைக்காரன் இல்லை. அதை நம்பி ஒரு டூப்ளிகேட் ஃபில்டர் வாங்கி போட அந்த டூப்ளிகேட் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் ஆயில் ப்ரெஷர் தாக்காமல் இந்த ரப்பர் 2 சைடு வரும். அந்த 2 ரப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ அந்த பிச்சுட்டு போன ரப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் போகிற வழியை போய் அடைச்சிருச்சு. அதனால் வந்து சிலிண்டர் கிட்டுக்கும் ஹைட்டுக்கும் ஆயில் போகல. அதனால் பிஸ்டன் சீஸ் ஆகி சிலிண்டர் கிட்டு எல்லாமே சீஸ் ஆகி வண்டி இன்ஜின் செலவு வச்சிருச்சு. ஸோ இப்போ நண்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40,000 செலவு வந்துருச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்ஜின் ஆயில் மாற்றும் போது இந்த ஃபில்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரூபா 60 ரூபா சேர்த்து போட்டிங்கன்னா ஒரிஜினல் ஃபில்டர் கிடைக்கும். ஸோ அதை வாங்கி போடுங்க. அதை விட்டுட்டு வந்து டூப்ளிகேட் ஃபில்டரை போட்டு செலவு வச்சுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை நீங்கள் யூஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலும் அதோட ஒரிஜினல் ஸ்பேர்ஸை யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல பெரிய செலவாக வச்சு விட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணியும் உங்களுக்கு மிகப்பெரிய செலவில் வந்து நிற்கும். ஸோ அதனால் வந்து ஒரிஜினல் ஸ்பேர்ஸை யூஸ் பண்ணுங்கள். நன்றி.